விமென்ஸுக்கான ராயல் ரம்போ மேட்ச் மாதிரி மென்ஸுக்கான ராயல் ரம்போ மேட்சையும் WWE நடத்தினாங்க. ஆரம்பத்தில் ரே மிஸ்டரியோ, பென்டகன், ஜாட் கேபிள் ஆரம்பித்து கடைசியாக லோகன் பால் முடிய 30 பேர் பங்கேற்றாங்க. இதை ஃபுல் ரிவ்யூவை ரெஸ்லிங் கிங் தமிழில் பார்க்கலாம். இதோடைய வெற்றியாளரை மட்டும் பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலன்ஸ் மாதிரியான டாப் 1 சூப்பர் ஸ்டார்ஸ் அனைவரும் எலிமினேட் செய்யப்பட்டனர். ஸோ யாருமே இதில் வெற்றி பெறவில்லை. கடைசியாக நின்றது ஜான் சீனா அண்ட் ஜே ஊசோ, லோகன் பால். இவங்க 3 பேரில் தான் ஒருத்தர் வெற்றி அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎம் பாங்கு, ரோமன் ரெயின்ஸ் இவங்கெல்லாம் வெற்றி பெறுவான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவங்க இடைப்பட்ட நேரத்துலேயே எலிமினேட் ஆகிட்டாங்க. கடைசியில் ஜான்சனா அண்ட் ஜே ஊசோ 2 பேர் தான் இருக்கிறாங்க. இருவரில் ஒருத்தர் வெற்றி பெற போகிறாரு. அது சீனாவா ஜே ஊசோவா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பில் இந்த மேட்ச் இருந்தது. ஆனால் இந்த மேட்சுடைய மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிற ஜே ஊசோ ஜான்சனாவை எலிமினேட் பண்ணி இந்த வருடம் ராயல் ரம்பை வெற்றி பெற்றுட்டார். வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் ரெஸ்ல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாரு. ஜே ஊசோ இந்த வருடம் ராயல் ரம்பை வெற்றி பெற்றதை யாராலும் கனவுல கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. இதை எப்படி உபயோகப்படுத்துகிறார், ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியன் ஆகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.